லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்ச் ஆஃப் லைட் எம்பரர் இமானுவேல்ல இருந்து கடந்த வீடியோல இயேசு கிறிஸ்து மீண்டும் சியோன்ற இடத்துக்கு வருவார்னும், சியோனை பற்றிய ஒரு சில விஷயங்களை பற்றியும், சியோன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்போது அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வந்தால் அவரை எப்படி நம்ம கண்டு அறிந்து கொள்ள முடியும்னு. ஐ எம் ஜான். சர்ச் ஆஃப் லைட்ல இருந்து கடவுளின் சில வார்த்தைகளை உங்களிடம் விவிலியத்தின் வசனங்கள் வாயிலாக பகிர்ந்து கொள்ள உங்களிடம் வந்திருக்கின்றேன். எல்லா புகழும் மாட்சியும் பெருமையும் நம் கடவுளுக்கே உரியன என்று எல்லா புகழும் கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு உங்களிடம் சில வார்த்தைகளை சொல்வதற்காக வேண்டி நான் கடந்து வந்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, கடந்த எபிசோடில் நாம் சில வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டோம். சியோன் என்பது என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். சியோனுக்கு அவர் மீட்பராக வருவார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இறைவசனத்தின் வாயிலாக சியோனுக்கு மீட்பராக வருவார் என்றும், யாக்கோபில் தீயது நின்று பின்திரும்பியரிடம் அவர் வருவார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அப்படி என்றால் அவருடைய வருகையை நாம் எவ்வாறாக அறிந்து கொள்ள முடியும்? எவ்வாறாக அவர் வருவார் என்பதையெல்லாம் அறிந்திருந்தால் மட்டும்தானே இயேசு கிறிஸ்துவை நாம் அடையாளம் காண முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையின் போது சில அடையாளங்களையும் அவர் குறிப்பாக நமக்கு விவிலியத்தில் தெளிவாக கொடுத்துள்ளார். அதை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்துவிட்டாரா என்பதை தெளிவாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். 2000 வருடங்களுக்கு முன்பு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு சற்று முன்னதாக அங்கே ஒரு ஜனக்கூட்டம் அவருக்காக வேண்டி காத்து கொண்டிருந்தது, அவரை சூழ்ந்திருந்தது. அவர்களுடைய மத்தியில் இருந்துதான் அவர் அவ்வாறாக விண்ணேற்றம் அடைந்தார். இந்த விண்ணேற்றம் அடைந்ததும் இந்த மக்கள் கூட்டம், கலிலேயர்கள் அங்கிருந்து செல்லாமல் இயேசு கிறிஸ்து வருவார் என்று வானத்தையே அவர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் வானமேகங்களில் வருவார் என்றும், அவர் திருடனை போல வருவார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவசனம் இங்கே என்ன சொல்கின்றது? விவிலியம் தெளிவாக நமக்கு அவருடைய வருகை பற்றி தெளிவாக நம்மிடம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசித்துக் கொண்டோம். ஏன் கலிலேயரே நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் விண்ணேற்றம் அடைந்ததாக கண்டீர்கள் அல்லவா? அவர் அவ்வாறாகவே மீண்டும் இவர் இந்த பூமிக்கு வருவார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவர் எங்கே வருவார்? எவ்வாறாக விண்ணேற்றம் அடைந்தாரோ அதே போல இந்த பூமிக்கு அவர் வருகிறார். அப்படி என்றால் அவருடைய வருகையின் அடையாளம் என்ன? இதையெல்லாம் அறிந்தால் தானே நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இதை பற்றி தான் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்களும் இயேசு கிறிஸ்துவுடன் கேட்கிறார்கள். அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சில பதில்களை அங்கே சொல்கிறார். இதுவே காலத்தின் அடையாளங்களாக இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசித்து கேட்டோம் என்றால் அங்கே சொல்லப்படுகின்றது, ஒலிவ மலை மீது அவர் அமர்ந்திருந்த பொழுது சீடர்கள் அவர் அருகாமையில் வந்து அந்த குருவிடம் கேட்கிறார்கள், உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்கிறார். அவ்வாறாக அவர் கேட்கும் பொழுது அவர் பதிலாக சொல்வது இதுதான், நானே மெசியா என்று சொல்லிக்கொண்டு அதற்கு முன்னதாக ஒரு வார்த்தை சொல்கிறார், உங்களை யாரும் நெறி தவற விடாமல் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும், உங்களை யாரும் ஏமாற்றாமல் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். காரணம், நானே மெசியா அல்லது கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு அநேக போலி இறைவாக்கினர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள். இதுதான் அடையாளம். உங்களை நெறித்தவர செய்வார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த பூமிக்கு நான் தான் மெசியா, ஐ ஆம் செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு
இரண்டாம் முறையாக வந்துவிட்டேன் என்று சொல்லி அநேக பேர் வந்திருக்கின்றார்களா? அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை நாம் பரிசோதித்து பார்த்தோம் என்றால் 19 பேர் இந்த பூமிக்கு நான் மீண்டும் இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு வந்து விட்டார்கள். இது காலத்தின் அடையாளம் தானே? இன்னும் இந்த அடையாளங்களை அவர் விரிவாக சொல்கிறார். போர்களையும் போர்களை பற்றியுள்ள முழக்கங்களை நீங்கள் கேட்பீர்கள். அது மட்டுமல்ல, பஞ்சமும் நிலநடுக்கமும் ஏற்படும். எனது பெயரின் பொருட்டு அநேக பேர் உங்களை துன்புறுத்துவார்கள். இதெல்லாம் அவருடைய வருகையின் போது நடக்கின்ற அடையாளங்கள். இதையெல்லாம் நீங்கள் பரிசோதித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பூமியில் இதையெல்லாம் நிறைவேறிவிட்டதா என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி என்றால் இங்கே சொல்லப்படுகின்றது, என் பெயரை வைத்துக்கொண்டு அநேக போலி இறைவாக்கினர் வருவார் என்றும் அது உங்களுக்கு கொடுக்கின்ற அடையாளம் என்றும் இறைமகன் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். அப்படி என்றால் இங்கே வந்துவிட்டார்கள் என்றால் அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வந்துவிட்டார் என்பதனுடான மிகப்பெரிய அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. There have been men, many of them, who claim to be a new Messiah. Poor people who give what little they have to the man they believe is the second coming of Jesus. Bill Weir journeyed there to meet him. ரஷ்யாவில் உள்ள சைபீரியாவை சேர்ந்த சர்ஜி டோரோ, இங்கிலாந்தை சேர்ந்த டேவிட் ஷைலர், பிலிப்பைன்ஸை சேர்ந்த அப்போலோ கியூப்லோய், அமெரிக்கா புளோரிடாவை சேர்ந்த ஜோஸ் டி லூயிஸ் மிரண்டா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆலன் ஜான் மில்லர், பிரேசிலை சேர்ந்த இன்ரி கிறிஸ்டோ. The Son of God was in April 13, 2005. He was an obscure evangelist from the rural Philippines until 2005. Nine bodyguards surround 60-year-old Jose Luis de Jesus Miranda. Dressed in a finely tailored suit, he greets his followers as he walks a red carpet into a 500-seat auditorium packed with members of his congregation. His presence brings tears of joy and an outpouring of song beliefs. We don't believe in sin. We don't believe in the devil. We don't believe that there is such a place like hell. Which makes the Ten Commandments irrelevant. Who are you biblically? I'm Jesus Christ's man, the second coming of Christ. I am. The Old Testament speaks about me clearly, and the New Testament also.
convinced them that they were with him at his crucifixion. Jesus Christ is returned, but only this time in Brazil. For more than 30 years, this man, calling himself Henri Cristo, has preached his own gospel as a supposed reincarnation of Jesus of Nazareth, relocated to Brasilia. His true nature, and he changed his name from Yuri to Henri, Son of God. அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறித்தவர செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறித்தவர செய்வர். மத்தேயு 24:4-5. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வரும் பொழுது இந்த பெயரில் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருகின்றது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய பெயரை வைத்துக் கொண்டு வருகின்றவர்கள் போலி என்றால் அந்த பெயரில் இவர் ஒருபோதும் வரமாட்டார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்படி என்றால் இவருக்கு புதிய பெயர் இருக்குமா? வேறு என்ன பெயர் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள் அனைவருக்கும் தெரிவது ஒரே ஒரு பெயர் மட்டும்தான். ஆனால் புஸ்தகத்தில் தெளிவாக சொல்கிறது. திருவெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, வெற்றி பெறுவோரை என் கடவுளின் கோவிலில் தூணாக நாட்டுவேன். அவர்கள் ஒருபோதும் அதை விட்டு நீங்க மாட்டார்கள். என் கடவுளின் பெயரையும், அதாவது திருநகரின் பெயரையும், விண்ணகத்தை விட்டு இறங்கி வருகின்ற புதிய ஜெருசலேமாகிய திருநகரின் பெயரையும், கவனிக்க வேண்டும், என் புதிய பெயரையும் அவர்கள் மேல் பொறிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? அவருக்கு ஒரு புதிய பெயர் உண்டு, அந்த புதிய பெயரை அவர்கள் மேல் பொறிப்பேன் என்று சொல்கிறார். ஒரு அடையாளமாக கொடுப்பேன் என்று இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவருக்கு ஒரு புதிய நாமம் உண்டு, புதிய பெயர் உண்டு. அந்த பெயர் என்ன? மீண்டும் வசனத்தை நாம் சோதித்து அறிந்தோம் என்றால் திருவெளிப்பாடு புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், சீயோன் மலையில் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயர் என்ன? அதன் பெயரையும் அதன் தந்தையின் பெயரையும் நெற்றியில் பறித்துக் கொண்டோர் 1,44,000 பேர். அவர்கள் மேல் பொறிப்பேன் என்று சொன்னதும் அந்த ஆட்டுக்குட்டியின் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் அவர்கள் நெற்றியில் பறித்துக் கொண்டவர் 1,44,000 பேர் என்பது இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவருக்கு பெயர் என்ன? அவருடைய பெயரை நாம் எவ்வாறாக அறிந்து கொள்கிறோம்? இங்கே மீண்டும் ஒரு வசனம் நாம் வாசித்தருகிறோம். நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை கூட நாம் வாசித்து கேட்கலாம். வானத்திற்கு ஏறி சென்று மீண்டவர் யார்? தம் கைப்பிடிக்குள் காற்றை ஒருங்கே கொணர்ந்தவர் யார்? கடல்களை மேலாடையில் அடக்கி வைத்தவர் யார்? மண்ணுலகின் எல்லைகளை குறித்தவர் யார்? அவர் பெயர் என்ன? அவருடைய மகன் பெயர் என்ன? நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆயிற்றே. அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு உண்மையை அறிந்து கொள்கிறேன். வானத்திற்கு ஏறி சென்று மீண்டவர் யார்? காற்றை தம் கைப்பிடிக்கில் அடக்கி வைத்தவர் யார்? நீங்கள் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் கடல் மீது நடந்த பொழுது உள்ள விஷயங்களை அங்கே சொல்லப்படுகிறது. அவருடைய பெயர் என்ன? அவருடைய தந்தையின் பெயர் என்ன? அறிந்து கொள்ள வேண்டாமா? பொறுத்திருந்து காருங்கள். மீண்டும் எல்லா புகழும் எல்லா பெருமையும்
அனைத்தையும் படைத்த நம் கடவுளுக்கே உரியன. ஆமென். நன்றி. இனியும் அடுத்தடுத்த வீடியோக்களோடு சந்திப்போம். லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.